கசாமா. வலிக்குது. என்னாச்சு சார்? ஏன் இப்படி கலறீங்க? என்னாச்சு? இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? இங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உதவி பண்ண வந்துட்டேன். வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற உங்க காஸ்டியூம பார்த்தாலே தெரியுது. நீங்க தான் எல்லாருமே சொல்ற அந்த ஜீனியஸ் ஒயிட் ஜாக்கா? எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். இவன் ஒண்ணும் நல்ல டாக்டரே கிடையாது. வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் இவன் புடிக்கிடுவான். தயவு செஞ்சு இவனை மட்டும் நம்பாதீங்க. வேண்டாம் வேண்டாம், கோவப்பட்டு யாரையும் எதுவும் பண்ணாத. சரி வாங்க, சீக்கிரம் வந்து அந்த பேசஞ்சரை காப்பாத்துங்க. ஏமா பொண்ணு, இந்த பிளைட்ல ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது ஒரு பாட்டு இருந்தா போடுங்க, அப்பதான் ஜாலியா. சீக்கிரம், லேட் ஆகுது, வாங்க. எங்க நீ என்ன ஒழுங்கா உதவி செய்ய விடுற? ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுல பேர் போன ஒயிட் ஜாக்குக்கு இது ஒரு கடினமான சூழ்நிலை தான். இது அவர் எப்படி சமாளிக்க போறாரு? அதையே நம்ம சொல்ற எந்த விஷயத்தையும் இந்த செஞ்சன் கவனிக்கவே மாட்டேங்கிறான். இது ஒண்ணு புதுசு இல்லையே. நம்ம எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அவன் பதிலுக்கு வேற ஒண்ணுதான் செய்வான். அட என்னப்பா நீங்க எதுக்கு என்ன இப்படி பாராட்டுறீங்க? உன்னை யாரும் பாராட்டல. அந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் எதிர்காலத்துல ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு தெரியுமா? ஆமா, நீ கால்நடை மருத்துவர் ஆக போற. சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காத சரியா? ஒயிட் ஜாக் ரொம்ப திறமையானவரு. நம்ம கசமா மட்டும் பெரிய டாக்டர் ஆயிட்டாருனா அவனை வச்சு நான் ரொம்ப பெருமையா பேசுவேன். அவன் புகழ் பாடுவாங்க. டாக்டர் கசாமா அப்படி சொல்லவே நல்லா இருக்குல்ல. அப்படின்னு நம்ம கசாமா டாக்டர் மாதிரி நடிக்கட்டும். நாம அவனுக்கு உதவி பண்ணுவோம். அவனுக்கு ஒரு உண்மையான அனுபவம் கிடைக்கும்ல. அதுவும் பழைய விளையாட்டா இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படின்னா சரி, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அதுதான் இந்த ஊர்லயே சிறந்த ஹாஸ்பிட்டலா இருக்கணும். நான் தான் அதுல சிறந்த டாக்டராவும் இருக்கணும். டாக்டர் கசாமா, இன்னைக்கு மதியானம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி நர்ஸ் சகுரடா. இதையும் நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்துறீங்க. நான் உங்களுக்காக நல்ல பரிசு வச்சிருக்கேன். எனக்கு எதுக்கு தேவையில்லாம பரிசெல்லாம்? எத்தனையோ பேருக்கு நீங்க நிறைய உதவி செய்றீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறதுனால நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். ரெண்டு பேரும் வேலை பார்க்காம இங்க என்ன வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? சீஃப் டாக்டர் நோஹரா. என்னது, இந்த கதையில இவதான் சீஃப் டாக்டரா? டாக்டர் கசாமா, உடம்பு சரியில்லாம வந்த என் பொண்ணை கவனிக்காம இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்கியா? எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாதுன்னு தெரியும்ல. என் வயித்து வலியை கவனிங்க. என்ன டாக்டர், உங்களை பத்தி எப்படி குறை சொல்றாங்க? ஓ, நீ காசுக்காபே கின்சா கிளப்ப சேர்ந்த எல்லாரும் ஃப்ளவர் வாட்டர்னு கூப்பிடுற போமிசான் தானே நீ? பிஸ்கு 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 பிஸ்கு. என்னது, டாக்டர் கசாமா இங்க வர பேஷண்ட கவனிக்காம விளையாடிக்கிட்டு இருக்காரா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா டாக்டர் கசாமா? நான் உங்களை என்ன நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்க. ட்ரீட்மென்ட் கொடுங்க. போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. இந்த கதையில நான் தோக்குற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறீங்க. அதனால என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா இந்த கதையை இயற்கையா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? ஆமாமா. இயற்கைன்னு நான் சொன்னீங்க, அப்ப சுத்தமான காத்தா இருக்குமே. இவன் திருந்த மாட்டான். பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொன்னதானே நீங்க பெரிய பெரிய பிரச்சனையா கொண்டு வரீங்க. நம்ம சின்னதாவே போயிடுவோமே. அதாவது நான் ஒரு சின்ன கிளினிக்ல இருக்கிற டாக்டரா மாறிடுறேன். இதுலயே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த பேஷண்ட் உள்ள வரலாம். டாக்டர் சார் வணக்கம். மரியாதைலாம் போதும், உட்காருங்க. சாருக்கு பிரச்சனை என்ன சொல்லுங்க. அது அடுத்த டைலாக். என் மூக்குல இருந்து வர இந்த சளியில ஏதோ பிரச்சனை இருக்கு. இது அதாவது என் மூக்குல இருந்து வர இந்த தண்ணிய ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்கி கல்ல ஜூம் பண்ணி பாப்பேன். ஆனா இப்பெல்லாம் என்னால அதை சரியா பார்க்க முடியல. ஓ, கதை அப்படி போதா? பொதுவா அது திக்கா இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே நான் அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன். அதேதான்பா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அது கூட கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க ஆராய்ச்சியை தொடரலாம். ரொம்ப நன்றி டாக்டர் கசாமா, நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. நான் நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்ப சரி, நான் இங்க கிளம்புறேன். திரும்பவும் நீங்க செஞ்ச உதவிக்கு எல்லாம் நன்றி. அடுத்த பேஷண்ட் யாருங்க? கொஞ்சம் உள்ள வாங்க. வந்துட்டேன். உதவி பண்ணுங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். முதல்ல உங்களுடைய பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஊர்லயே நீங்க தான் மிகப்பெரிய டாக்டர்னு சொன்னாங்க. அதான் என் பிரச்சனைக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் தேடி வந்திருக்கேன் டாக்டர். என்ன பத்தி அவ்வளவு பெருமையாவ பேசிக்கிறாங்க. சரி, எந்த மாதிரியான சாண்ட்விச் சாப்பிடுறது? எது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது? இன்னைக்கு காலையில நான் கடைக்கு போயிருந்தேன். அப்பதான் எந்த சாண்ட்விச் எடுக்கிறதுன்னு நான் குழம்பி போயிட்டேன். இதெல்லாம் எது நல்லா இருக்கும் ஒண்ணுமே புரியலையே. நான் தான் கோடுறோம். என்ன சாப்பிடு தம்பி, நான் ரொம்ப ருசியா இருப்பேன். இப்படி ஒண்ணே உன் வாழ்க்கையில நீ சாப்பிட்டுருக்கவே
இருக்கிறதுலே சிறந்தது. ஏய் என்கிட்ட வா, நான் தான் ரொம்ப ருசியா இருப்பேன். இந்த பிளம் எல்லாம் வேலைக்காகாது. நான் தான் இருக்கிறதுலயே சிறந்தவன். என்ன எடுத்துக்க. இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க. ஆனா நான் வெள்ளை வெளியேன்னு இருக்கேன். வெள்ளை வெளியேன்னு இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ என்ன சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணினா நான் உன்னையே எடுத்து சாப்பிடுறேன், சரியா? இருந்தாலும் கூட நான் எதை சாப்பிடுறதுன்னு என்னால முடிவு பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு டாக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கானே. சொல்லுங்க டாக்டர், நீங்க தான் திறமைசாலியாச்சே. ஆமா, நான் திறமைசாலி தான். அந்த சொல்லல, என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. சரி, பறக்காத இருப்பா. என்ன சொல்லலாம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதனால நீ என்ன பண்ற? கிண்டோ ரைஸ் கேக் சாப்பிடுற. உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஏன் எல்லாரும் உங்களை புகழ்றாங்கன்னு இப்பதான் புரியுது. இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு சந்தோஷமா போறான்? அப்படி ஒரு சாண்ட்விச் இருக்கான்னு எனக்கே தெரியலையே. ஏதோ ஒண்ணு. சரி, அடுத்த பேஷண்ட் உள்ள வரலாம். வணக்கம் சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் சக்குரா டேனி. நான் இந்த போட்டியில பாடுறதுக்காக வந்திருக்கேன். ஏமா, இது ஹாஸ்பிட்டல்மா. அப்படின்னா இது பாட்டு ஷோ கிடையாதா? அப்படியே இங்க இருந்து ஓடி போயிடு. வந்துட்டாங்க. அடுத்த பேஷண்ட் யாருப்பா? உள்ள வாங்க. காலை வணக்கம் டாக்டர். என் வயிறு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஆளே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கான். சரிப்பா, வலி உங்களுக்கு எப்படி இருக்கு? வலி அப்பப்ப வந்துட்டு போகுது. ஆனா நிரந்தரமா தங்கிடாம நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். அதெல்லாம் நாங்க பார்த்து பண்ணுவோம். வலி லைட்டா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா? எப்போ வருதுன்னு கேக்குறேன். நீங்க அப்படி கேக்குறீங்களா? எப்பயாவது வரும், ஆனா பயங்கரமா இருக்கும். ஓ, வலி வந்தா பயங்கரமா வருது. சரி சொல்லுங்க, உங்களுக்கு கடைசியா எப்போ வலி வந்துச்சு? அட, ஞாபகம் இருந்தா சொல்ல மாட்டோமா சார்? இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாக்குறதுக்கு நான் லீவ் விட்டுருக்கேன். அடி பின்னி போடுவோம் பின்னி. சரி விடுங்க. இதால உங்களுக்கு வேற ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுதா? அடிக்கடி இந்த மாதிரி ஆயிடுது டாக்டர். இது முக பாவனை. உடல்ல ஏதாவது பிரச்சனை வருதான்னு கேட்ட அதுக்கு முதல்ல பதில் சொல்ல. அப்படி தெளிவா சொல்லுங்க. அது எது ராத்திரி இருட்டுனதுக்கு அப்புறம் எல்லாரும் படுத்து தூங்குவாங்க. சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போடுது. இதுக்கு பேரு பசிப்பா. மதியானம் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் பசிக்குதே. அது வரது எல்லாருக்கும் சகஜம்தான். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு பசிக்குதே. பசிச்சதுன்னா சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே? காலையில என்ன சாப்பிட்டு போனாலும் மதியானத்துக்குள்ள வயிறு காலி ஆயிருதுங்க. அதான் பிரச்சனை. வயிறு என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறமும் காலி ஆகதான் செய்யும். இப்பொழுது ட்ரெயின் புறப்பட போகிறது. அவன் அப்படியே வேற நாட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க. சில சமயம் நான் காரணமே இல்லாம ரொம்ப வேகமா மூச்சு வாங்குறேன். சப்பா, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுப்பா. அப்புறம் அடிக்கடி என் ட்ரவுசர் கீழே விழுந்துருது. என்ன ஆகுதுன்னே புரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வந்துட்ட பாரு. பெரிய ஹாஸ்பிடல் வேணா சின்ன கிளினிக் வந்தா கூட என்ன விட மாட்டேங்கிறாங்களே. இவர் கோபக்கார டாக்டர். இந்த டாக்டர் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குப்பா. நானும் தான் பயத்துல ஆடி போய் அசந்து போய் நிக்கிறேன். நீங்க பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது நான் தானே. பேங்க் உள்ள போனா ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். இங்க பாருங்கம்மா, இன்னைக்காவது நீங்க கொடுத்த வாக்க நிறைவேத்துங்க. அதான் எனக்கு நல்ல ஸ்பெஷல் சாக்கோபி வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, மறந்துட்டீங்களா? தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்குக்கு போகணும் ஷின்சான். ஓகே, நான் தயாராக வேண்டியதுதான். நான் ரெடி ஆயிட்டேன். என்ன பண்ற? ஏன் தடுத்தீங்க? என்ன ஷின்சான் இது? எதுக்காக இத போட்டுட்டு இருக்க? நேத்து நானும் அப்பாவும் டிவில ஒரு சீரியலை பார்த்தோம். அதுல ஒரு அங்கிள் இப்படிதான் பண்ணாருமா. அதான் இந்த காஸ்டியூம். அதுக்காக நீயும் அதே மாதிரி செய்யணுமா? முதல்ல அதை எடு ஷின்சான். ஓகே. சீக்கிரம் நில்லுங்க. என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு? எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல இருக்கே. அதான் அங்க மிஷின் இருக்கே, அங்க போய் நம்ம வேலையை முடிச்சிருவோம். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இல்ல ஷின்சான், இன்னைக்கு நான் பேங்கரை பார்க்கணும். நான் இன்னைக்கு அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும் ஷின்சான். முக்கியமான விஷயமா? லம்பா ஏதாவது அமௌண்ட் வாங்க போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. வாயை மூடு ஷின்சான். எதுக்கு இப்படி கத்துற? வாங்குறதான் வாங்குறீங்க. ஒரு 2-3 கோடியா வாங்குங்கம்மா, திருப்பி கொடுத்துடலாம். இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசிட்டு இருக்க ஷின்சான்? நான் அந்த மாதிரி எதுக்காகவும் இங்க வரல. நீ பேசாம வாயை மூடு. என்னது இது? இதுக்கு பேரு தான் டோக்கன். இந்த நம்பர் வரும்போது தான் நம்மள கூப்பிடுவாங்க. அந்த இடம் இருக்கு பாத்தியா, அங்க நம்ம போகணும். அம்மா, இவங்க பார்க்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. இவங்களே நம்மள கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மன்னிச்சிடுங்க. எதுக்கு ஷின்சான் இந்த மாதிரி தொல்லை பண்ற? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது நம்ம அமைதியா இருக்கணுங்கிற விஷயத்தை நீ எப்ப புரிஞ்சுக்க போற? ஷின்சான், என்ன பண்ற? நீங்க தான் நம்ம அமைதியா இருக்க சொன்னீங்க. எனக்கு போர் அடிச்சது, அதான் இதெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். எதுக்கு ஷின்சான் அதுக்காக இத்தனை டோக்கன் எடுக்கிற? இத வச்சு நீ என்ன பண்ண போற?
மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க சார். அட என்னம்மா நீங்க வந்ததுல இருந்து சும்மா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் இங்க ஏதாவது விளையாடலாமாமா? ஆனா சத்தம் போடாம விளையாடணும். இந்த மாதிரி கேம் எல்லாம் இங்க விளையாட கூடாது. வேண்டாம் ஷின்சான், முதல்ல எடுத்து வை. என்னம்மா நீங்க இப்படி பாதியிலே மூட சொல்றீங்க? இப்ப நான் விளையாடுறது பேங்க் விளையாட்டு, பாதியில எல்லாம் விட்டுட்டு வர முடியாது, புரிஞ்சுக்கோங்க. என்ன ஷின்சான் இப்படி பேசுற? இது பேங்க் கேம் இல்ல, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ இது கேம் இல்ல. எந்த இடத்துல எது விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. பேசாம போய் அந்த புக்கெல்லாம் எடுத்து படி போ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுப்பா. இதுல எந்த புக் நான் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஷின்சான், என்ன கேள்வி இது? குழந்தைங்க படிக்கிற புக்கை எடுத்து படி. கார்ட்டூன் புக்கை தான் படிக்கணும். என்னம்மா நீங்க என்ன எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி புக்கை தான் படிக்கணும். இந்தா. ஷபா முடியல. இந்தாங்கம்மா. என்னது? இத நீங்களே படிங்க. இத என்னாலலாம் படிக்க முடியாது. அத நீயே படி ஷின்சான். படிக்க படிக்க தான் உனக்கு நல்ல பிராக்டிஸ் வரும். அதுக்கு தான் நான் உன்னை படிக்க சொல்றேன். போங்கம்மா. நான் என்னமா பண்ணுவேன்? இந்த புக்கு நல்லாவே இல்ல, எப்படி படிக்கிறது? என்ன ஷின்சான் இது? அத ஃபுல்லா படிச்சு முடிக்காம எப்படி அது நல்ல புக் இல்லன்னு நீ சொல்ல முடியும்? ஓகே ஓகே. எதிர்பாராத விதமா அவங்களுக்கு அந்த போட்டியில புதையல் கிடைச்சது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன கதை இது? ஆரம்பத்திலே எண்டு கார்டு போட்டாங்களே. தூக்கம் வரலன்னா இதை எடுத்து வச்சுட்டு உட்காந்தா போதும், நல்லா தூக்கம் வரும் போல இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த புதையலுங்கிறதெல்லாம் சும்மா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்கம்மா. நீ ஓவரா டிவி பாக்குறேன்னு இதுல இருந்து தெரியுது. ஷின்சான், நெல்ல எங்க போற? திடீர்னு அடி வைத்த முட்டுதுமா, ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். ஆனா இங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே. ஆனா என்னால தாங்க முடியலமா. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஷின்சான். இன்னும் 10 பேர் இருக்காங்களா? கொஞ்சம் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷின்சான், முடிஞ்சிருச்சா? இப்பதாமா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. சரி சரி, சீக்கிரம் வா, நம்மளோட டர்ன் வந்துற போகுது. ஏமா என்னாச்சு? ஷின்சான், ஹீமாவரிய கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இதுக்குதான் கண்ட பொருளை சாப்பிட கூடாதுன்னு சொல்றது. என்னோட டர்ன் போயிடுச்சா? நான் மறுபடியும் டோக்கன் எடுத்துட்டு வெயிட் பண்ணணுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க தானே டோக்கன் நம்பர் 124? தயவு செஞ்சு இங்க வரீங்களா? ஆமா மேடம், இதோ வந்துட்டேன் மேடம். நான் தான் சொன்னேன்ல, இவங்க நல்லவங்க மாதிரி இருக்காங்கன்னு. பாத்தீங்களா? தேவையில்லாம பேசாத. வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. அக்கா, உங்களுக்காக எத்தனை நாள் வேணாலும் இங்கேயே வெயிட் பண்ணலாம். மேடம், இந்த பாஸ்புக்ல நான் கொஞ்சம் என்ட்ரி போடணும், அதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மேடம், முதல்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. இந்தாங்கோ எழுத பென். தேங்க் யூ வெரி மச். நீ எப்படி உள்ள போன? பரவாயில்லையே, இந்த இடத்துல இருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கே. சாரி மேடம். தேவையில்லாம அங்க எங்கேயும் போகாம இரு. சும்மா போர் அடிச்சதுன்னு அப்படியே அந்த பக்கம் தாவிட்டேன். ஷின்சான், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இருக்கியா? மிட்சி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தொந்தரவு கொடுக்காம இருக்கீங்களா? அம்மா இத ஃபில் பண்ண போறேன், அதனால ஹீமாவாரியோட போய் கொஞ்சம் விளையாடிட்டு இரு, புரிஞ்சுதா? ஓகே. அந்த டெஸ்க் கிட்ட போய் ஃபில் பண்ணுங்க மேடம். ஓகே மேடம். நான் தான் உன்னை ஹீமாவாரிய பாத்துக்க சொன்னேன்ல. சரிமா. கைவசம் ஏதாவது இருக்குமே. இத விளையாட கொடுப்போம். இந்த ஹீமாவாரி இத வச்சு விளையாடு. விளையாடிட்டே இரு, அண்ணன் இப்ப வந்துடுறேன். மேடம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கத்துறீங்க? என்னன்னே தெரியலங்க, இப்பெல்லாம் பேங்குக்கு வந்தா யாரும் அமைதியா இருக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா கிட்ட வீட்டு வேலை கத்துக்க வராங்க அட்சுமியா ஆண்டி. நடக்கும்போது இப்படி போன் நோண்டிட்டே நடக்கிறது நல்லது இல்லம்மா.
தெரியும் தெரியும், நான் உன் அம்மா. நீ எனக்கெல்லாம் புத்திமதி சொல்ல வேண்டாம். அது விடுங்கம்மா, கொஞ்சம் அங்க பாருங்க. அட என்ன அட்சுமி இது? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஏதாவது பூச்சியா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பூச்சி. இது பேரு பொப்பா. நிஜமாவா? ஆனா இப்படி ஒரு பூச்சிய பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன இது நகருது? உள்ள இருந்து என்ன வரப்போகுதோ தெரியலையே. ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னது இது? பட்டாம்பூச்சியா? இல்லம்மா, ஷின்சான் மாதிரி இருக்கு. வணக்கங்க, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன என் புது கடப்பு எப்படி இருக்கு? இது நீதான்னு முதல்லயே தெரியாம போயிடுச்சு ஷின்சான். தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, விடுங்கம்மா. அடேங்க அப்பா, கலக்குறீங்க போங்க. படிக்கட்டியே ஹீல்ஸா வச்சிருக்கீங்களே. இது ஒண்ணு புதுசு இல்ல, நாங்க எப்பவுமே இப்படிதானே வருவோம். நாங்க ஹீல்ஸ் போடாம வந்தாதான் அது ஆச்சரியமான விஷயமா இருக்கும். சரி, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ட்ரிப்புக்கு போறீங்களா? ஆமா ஆமா, அது ஒரு வகையில ட்ரிப் மாதிரி தான் வச்சுக்கோயேன். அது சரி, உங்க அம்மா மிக்ஸி இப்போ வீட்ல தான் இருக்காங்களா? நீங்க யாரையோ தப்பா நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் யாரும் இங்க இல்ல. டின்னர் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா எல்லாத்தையும் சொந்தம் பண்ணு. சரி சரி. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? இவங்கள நீங்க இப்பதான் கவனிக்கிறீங்களா? எப்பவும் வந்துட்டோமே. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் எனக்கு வீட்டு வேலையை செய்ய தெரியலன்னு சொல்றாரு. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வந்திருக்காங்க. இவங்க கிட்டயே அட்வைஸ் கேட்க வந்திருக்கீங்க? போட்டு குழப்பி விட்டுருவாங்களே. இப்ப யாராவது உன்னை கேட்டாங்களா? ஓகே, ரைட், விடுங்க. சரி, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதான் என் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது? ஷின்சான், பெரியவங்க பேசும்போது இந்த மாதிரி குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. பேசாம உட்காரு. ஓகே. எனக்கு சமையல் கட்டு பக்கம் போய் பழக்கமே இல்ல. ஆனா அவர் என்னடான்னா என்ன சமைக்க சொல்றாரு. தெரியாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா கோவம் வராதா? தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு இப்ப உங்ககிட்ட கத்துக்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன்க்கா, வீட்டு வேலையெல்லாம் செய்யறது எப்படின்னு எனக்கு கத்து கொடுங்களேன் ப்ளீஸ். சொல்லி கொடுங்க. அதுக்கு எதுக்கு இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஒரு டைப்பா தான் இருக்காங்க. ஆனாலும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் நீ அங்கேயே தான் இருந்திருக்கணும். அப்ப எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? உங்களை நம்பி வந்த எனக்கு இதுதான் பதிலா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ ஓவரா ஃபீல் பண்றா. அட்லீஸ்ட் எனக்கு சமையலோ இல்ல வீட்டு வேலையோ கத்துக்கிட்டா கூட போதும். எப்படியாவது நான் சமாளிச்சிருவேன். முடியலையே. நீங்க எனக்கு கத்து கொடுக்கலன்னா நான் போக மாட்டேன். உங்களுக்கு இன்னுமா புரியல ஆண்டி? எங்க டேரா போடலாம்ங்கிற முடிவோட தான் வந்திருக்காங்க. கவுத்து போட்டு. சரி விடுங்க மிட்சி அக்கா, நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நான் வேற எங்கயாவது போய் கத்துக்கிறேன். சரி வாமா அட்சுமி, நாம இங்க இருந்து கிளம்பலாம். தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க. கிளம்புறோம். இருங்க, எனக்கு புரிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நிஜமாவா? ரொம்ப நன்றி. சும்மா சொல்லக்கூடாது. என்னமா நாடகமாடி எங்க அம்மாவோட மனசையே கரைச்சிட்டீங்களே. நீங்க உண்மையிலேயே பெரிய திறமசாலிங்க தான். ஆனா எங்க நாடகம் இன்னும் முடியல ஷின்சான். நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நடிப்புல நாங்க பெரிய ஆளுங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு கேட்காம பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி விடுங்க, நான் சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேட்டு வேலையை செய்யுங்க. ஓஹோ, அப்படின்னா எங்க அம்மா களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அட்சுகோ, நீ டின்னர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணு. பசங்க வீட்டை கிளீன் பண்ணுவாங்க. என்ன தயாரா? அரிசியை இந்த மாதிரி போடணும். இதெல்லாம் எதுக்குக்கா? ஒரு பெரிய கத்திய கொடுங்க, அப்புறம் பாருங்க. அரிசியை கழுவுறதுக்கு எதுக்கு கத்தியை கேக்குற? ஆமால. சரி சரி, கொடுங்க கொடுங்க. ஆமா, இப்ப நீ என்ன தேடுற? அது ஒண்ணு இல்லக்கா, இதோ இப்படி இப்படி வச்சு பண்ணுவாங்களே, அது இருக்கா? நீ கரண்டியவா கேக்குற? அதேதான். அது இருந்ததுன்னா அரிசியை கழுவுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்ல. ஏன் நீ உன் கைய வச்சு கிளீன் பண்ண மாட்டீங்களோ? ஆனா என் கை பூரா நகமா இருக்கே. இது மட்டும் அரிசியில கலந்துச்சுன்னா பிரச்சனை எங்களுக்கு தான் வரும். முதல்ல இத உன் விரல்ல இருந்து எடு. ஆனா நேத்து தான் பியூட்டி பார்லருக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்த, வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டுலாம் நீ சமைக்க கூடாது. எங்க அம்மா இப்படி சதுப்புன்னு சதுப்புறாங்க. சரி, இன்னைக்கு நாம இத ஃப்ரை பண்ணிடலாம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேக்கா. இங்க பாத்தீங்களா? வெரி குட். சரி சரி, நான் போய் அரிசியை கழுவுறேன். நீ இஞ்சி எல்லாம் தோல் சீவி வை. என்ன சரியா? சரிக்கா. என்ன பண்ற?
கீழே உட்கார்ந்து சாவகாசமா பண்ணலாமேன்னு தான். ஏன் நின்னுகிட்டு பண்ண ஆகாதா உனக்கு? என்னக்கா உட்கார்ந்து பண்ண கூடாதா? இந்த மாதிரி சாவகாசமா உட்கார்ந்து பண்ணா இன்னைக்கு பூரா நீ சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அக்கா எனக்கு என்ன எந்த வீட்டு வேலையும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நல்லா பாத்திரம் கழுவுவேன். இப்ப பாருங்க அத. அச்சச்சோ, என்னோட விலை உயர்ந்த பிளேட் போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. செதறிடுச்சு. எல்லாமே வீணா போச்சு. எனக்கு எதுவுமே சரியா வரல. என்னால வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிக்க முடியாது. எல்லா விஷயத்திலயும் தோத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. இங்க பாரு அச்சுக்கோ, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. நீ இப்படி அழுவுற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணல அச்சுக்கோ. இங்க பாரு அச்சுக்கோ, நான் கூட உன்ன மாதிரி சின்ன பொண்ணா இருக்கும்போது. ஹலோ, ஓ நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு நான் இங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா நீ ஜாலியா போனா பேசுற. எங்க அம்மா போற ரூட்டே சரியில்லை போல இருக்கே. இவங்க எப்படிதான் தேற போறாங்களோ தெரியல. ஏ அச்சுக்கோ, முதல்ல போனை கட் பண்ணிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணு. சரிக்கா. என்னது அச்சுக்கோ சான் வந்திருக்காளா? இதெல்லாம் முதல்லயே சொல்றது இல்லையா? மன்னிச்சிடுங்க ஹரி. எனக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை? நானே பரிமாறிக்கிற வீடு. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே எப்பவுமே பாஸ். இருந்தாலும் என்ன ரொம்ப புகழற. எங்க அம்மாவுக்கு எப்படி சுத்தமா பரிமாறுறதுன்னே தெரியாது. எங்க அப்பாவுக்கு மட்டும் என்ன, அவருக்கும் சுத்தமா சாப்பிடுறது என்னன்னு சுத்தமா தெரியாது. அடுத்தவங்களுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அட்சுமி, இன்னைக்கு நான் உன் தலைக்கு ஷாம்பு போட்டு விடுறேன். ஏமா அதெல்லாம் வேண்டாம். அம்மா சொல்றத கேளு. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். அம்மா பொண்ணு மாதிரி இல்ல, அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்காங்க. உங்களோட Dress இங்க வைக்கிறேன் என்ன? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சூடா ஒரு குளியல போட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்களுக்கு எந்த குறையும் இல்ல? எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். எடுத்து படுத்துக்கோங்க என்ன? வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு மெய்ட வச்சுட்டாராம். அதனால நான் வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லக்கா. நம்ம இன்னொரு நாள் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். தயவு செஞ்சு திரும்பவும் இங்க வராம இருந்தீங்க